இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டாக தான் வந்திருக்கு. காரணம் என்னன்றது நாங்கள் ஷார்ட்ஸ் ஒன் போட்டிருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடைச்சாலும் இந்த படத்துக்கு ஏன்டா கிடைச்சதுன்னு ஃபீல் பண்ண வச்சுச்சு. ரெட்ரோ ரோஸ்ட்டாக அப்ரிசியேஷனா ஆரம்பத்தில் ரோஸ்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக நான் எப்படி ஃபீல் பண்ணால் ரெட்ரோக்கு பொறுத்த வரைக்கும் அப்ரிசியேஷனாக தான் அமைய போகுது அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்தோம். லைக் படம் ரெட்ரோன்னு பேர் விட்டதுலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, சூர்யா அந்த ஸ்டைல வந்து உட்காந்துக்கிட்டு கலர் சட்டை போட்டுட்டு அந்த ஒரு திண்டு மேலே உட்காந்து ரஜினிக்கு ஒரு பாஷாவும், இது கமலுக்கு ஒரு நாயகன், அந்த மாதிரி வந்து அஜித்துக்கு ஒரு ஜிபியு, அந்த மாதிரி சூர்யாவுக்கு வந்து ரெட்ரோ, சூர்யாவும் கடைசியில இட்டு கொடுத்துருவாரு போல அப்படின்னு கடைசியில சூர்யா நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு ஒரு காலத்துல. அண்ட் இப்போ வந்து சூர்யா வந்து ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்காரு. ஆமா, எந்த அளவு டவுன்னா அவர் ஹைட்டு குறைஞ்சு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காரு. உயரத்துல உயர்ந்ததுல சொல்றோம். எவ்வளவு உயரன்ற முக்கியம் இல்லை, எவ்வளவு உயர்றன்றது தான் முக்கியம். நான் சொல்லல, சூர்யாவே சொல்லியிருக்காரு. நாங்க இது எங்க டைலாக் இல்ல, அவர் படம் டைலாக் தான். இந்த படத்துல அந்த நான் சொன்ன மாதிரி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல இருந்து எல்லா படம் ஆல்பம் ஒரு சாங் வரும்போதும் என்னடா இது இந்த மாதிரி படம் செம இட்டு போல அப்படின்னு எல்லாருமே ஒரு இதுவா இருக்கும் போது ட்ரைலர் கட்டி யாரு பண்ணான்னு தெரியல, மொத்த இப்போ இந்த ட்ரைலர்லயே உடச்சு விட்டுருச்சு. ஆனா எனக்கு ட்ரீசர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரீசர் அதான் எல்லாமே நல்லா இருந்தது. ட்ரீசரை பார்க்கும்போது படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அவங்க அதோட நிறுத்தி இருக்கு. ட்ரைலர் கூட எனக்கு ஓகே தான் இருந்தது. நான் அது குறை சொல்றதுக்குலாம் எனக்கு ட்ரைலர் நல்லாவே தான் இருந்தது. எனக்கு ட்ரைலர்ல தெரிஞ்சு போச்சு கிரிஞ்சு வாடை அடிச்சுட்டு நம்ம இந்த படத்துக்கு வந்து போக கூடாது. அண்ட் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த லவ் போர்ஷன் மட்டும் பரவாயில்லடா நல்ல படத்துக்கு வந்துருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷமும் சம்திங் வரும்னு நினைக்கிறது. சரியான போர்ஷன் அது, இந்த லவ்ன்ற போர்ஷன் வந்து. அதுக்கப்புறம் வந்து லாஃப்டரா லாஃப்டர் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த 40 நிமிஷத்துக்கு தான் கார்த்திக் சுப்ராஜ் கதை இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவரு இன்னும் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ் டைரக்டர் ஆகல தான் நினைக்கிறேன். எடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிமும் 3 ஷார்ட் ஃபிலிமை கம்பைன் பண்ணி ஒரு படமா ரெட்ரோன்னு சொல்லி நீங்க வந்து படத்துல பேர் தெரியல ரெட்ரோ, பழச மறக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ப்ரூவ் பண்றாரு. இதுல நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒன்னா கம்பைன் பண்ணி தராரு. நான் வந்து எப்படி நினைச்சேன்னா ஒரு ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் வருது, அதனால ரெட்ரோ சாங் போல அப்படின்னு நினைச்சேன். ரெட்ரோனாலே அந்த விண்டேஜ் தானே. தான் அவர் அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரா இருந்தார்ல, அத்தனை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒன்னா எடுத்தாரு. பேர் எப்படி இருக்கணும் அதே போட்டு இப்ப ட்ரெண்டா இருக்க வேர்டு தானே ரெட்ரோ சாங்ஸ். மகான்ல கூட தான் அப்போ அப்படி வந்தது. ஆனா எனக்கு மகான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா கார்த்திக் சுப்ராஜோட மகான் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச அவரோட ஜானா ஷிஃப்ட்ன்றது இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா படத்துலயும் வந்து ஜானா ஷிஃப்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து மேஜர் ரோலாவே ப்ளே பண்ணியிருந்தது. படம் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு ஆரம்பிக்கும் போது சூப்பரா போயிட்டு இருக்கும். ஆரம்பத்துல இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் கூட ஓகே இல்லை சில படம்லாம். அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் பார்த்த படத்துக்கும் இதுக்கப்புறம் போகிற படத்துக்கும் டோட்டலா வேற கதை. செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு ரைட்டர் கிட்ட கொடுத்துட்டு எதாப்பா தம்பி எனக்கு கை வலிக்குதுப்பா நீ எழுதி கொடுத்துருப்பான்னு ஒரு போல என்ன சொல்லிட்டு எழுதி தருவாரு. எனக்கு இப்பதான் டவுட்டா வருது, சங்கரோட கேம் சேஞ்சர் ஒன்று இருக்குல்ல, கார்த்திக் சுப்ராஜ் தான் ஸ்டோரி ஒன் பீச் நரேட் பண்ணாரு. ஒன் பீச் மட்டும் தான் நரேட் பண்ணாரா இல்ல ஸ்டோரி அவர் தான் எழுதி கொடுத்தாரான்னு தெரியல. ஏன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜானா ஷிஃப்ட் மாறும். எனக்கு இப்பதான் டவுட் வருது கார்த்திக் சுப்ராஜ் மேல. அதாவது லாஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் 6 மாசம் அந்த எல்லா படத்துலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயரே நான் அப்படிதான் இருந்தது. அப்புறமா செகண்ட் ஹாஃப் இயர்ல வந்து எல்லா படமும் நல்லா இருந்தது. அதே போல வந்து இந்த வருஷத்துல வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து திருப்பி அந்த இது வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து தாடா அப்பா லாய்பி. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அவரோட படம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். படம் வந்து ஆரம்பத்துல நல்லா தான் போகும். ஒரு ஸ்டோரிக்கு வந்து நம்ம மைண்ட் செட் ஆயிருப்போம். ஜிகிருதண்டா பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா ஆரம்பிக்கும், கேங்ஸ்டர் ஃபிலிமா ஆரம்பிக்கும். அவன் வீடியோ படம் எடுக்கிறேன்னு வருவான். படம் எடுக்கிறேன்னு வந்தவன் வந்து அதுக்கடுத்து ஒரு காமெடி ஃபிலிமுக்கு மாறுவான், அங்க ஒரு ஜானர் மாறும். ஆக்ஷனா இருந்த படம் வந்து காமெடி ஃபிலிமா போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் படம். அவர் படத்துக்கு வந்து மைண்ட் செட்டுக்கு போய் நம்மள கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே வந்து ஜானர் ஷிஃப்ட் தான் இருக்கும். படம் ஒரு செட் போச்சுன்னா நல்ல படமா இருக்காது, கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண நல்ல படமா இருக்கா இல்லைன்னு அப்பதான் தெரியும். ஏதாவது 1-2 மட்டும் தான் நல்லா இருக்கும் போல. அவர் ஆமா என்ன ஜிகர்தண்டா நல்லா இருக்கும். இது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல அப்படிதான். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்லாம் அத வந்து யாரு வில்லன்னே தெரியாம லாஸ்டா வந்து கவர்மெண்ட் தான் வில்லன் சொல்லிட்டு இல்ல அதெல்லாம் அதெல்லாம் வந்து ட்விஸ்ட். அவன் முன்னாடி கொஞ்சம் ஃபோர் ஷேடோ வாட்ச் பண்ணிருக்கான் ஒரு கேரக்டரோட இதுவே அதுதான். இல்ல லாஸ்ட் ஒரு பீட்சா படம் பாத்தீங்களா? அப்படி பார்த்தா பேய் படம் மாதிரி இருக்கும், லாஸ்ட்ல பார்த்தா பேய் படமா அது அவங்க விட்ட படம். அதே போல இதுல வந்து வில்லன் ஒருத்த வராரு. ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்ல அவரை பார்த்தாவே கொஞ்சம் இதுவா இருக்கும், ரெகுடா இருக்கும். இதுல பார்த்த உடனே டப்புன்னு சிரிப்பு வருது அவரு குதிக்கும் போது. ஆனா வந்து ஒரு கல்ட்டு அந்த ஃபீல்ட்ல வந்து அவர் ரப்பர் கல்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாப்புல. அதுல வந்து
கிளாடியேட்டர் ஃபைட் மாதிரி எல்லாரும் அடிச்சிக்காங்க அப்படின்றதும் தேவையே இல்லாத ஆனிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சூர்யா வத்தாலா வந்து 40 பேர் அடிப்பாரு. அவர் வந்து ஜெயிலுக்கெல்லாம் போகும்போது எனக்கு என்னமோ சரி ஜெயிலில் போயிட்டு ஏதோ கும்பல சண்டை போற டெக்னிக்கலா கத்துக்கிறாரு. எனக்கு அந்த அப்ப தோணுச்சு, எனக்கு அந்த சீன் பார்க்க இருந்துச்சுன்னா இப்போ இந்த படம் பார்த்துருக்கல ஜில்லுன்னு ஒரு காதல், அதுல வந்து சொல்லுவார்ல செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோல்ற மாதிரி போயிட்டு ஃபர்ஸ்ட் அடி வாங்குவாரு, அதுக்கப்புறம் வந்து ஜெயில அவர் கண்ட்ரோல் வந்த மாதிரி ஆயிடும். எல்லார்கிட்டையும் அடி வாங்குவாரு, திடீர்னு கோவப்பட்டு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அஜித் எதுக்குன்னு தெரியல. அஜித் இது ஒரு படத்துல வந்து ஜெயில டான்ஸ் ஆடுவாரு. இது பரமசிவன். பரமசிவன் படத்துல வந்து அஜித்துக்கு வந்து அந்த பார்த்தாவே அது கிளீன் விக் மாதிரி ஒரு மாதிரி அஜித் ஃபேஸுக்கு ஒட்டாத மாதிரி இருக்கும். அஜித் ஆபரேஷன் பண்ணிருக்கும் போது எடுத்த படம் அந்த டைம் இல்ல நல்லா இருக்கு. அந்த விக்கு சொல்றேன், அந்த மாதிரி கேவலமான விக்க வந்து இதுல வந்து சூர்யாவுக்கு வந்து அந்த ஒட்டு தாடி வச்சிருக்காங்க. ஆனா அப்படியே கிளீனாவே தெரிஞ்சது. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த ஜெயிலுக்குள்ள ஆடுற பாட்டா இருக்கட்டும். ஆனா முக்கியமா சொல்லி ஆகணும், படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்டாவே நான் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கை தான் சொல்லுவேன். நான் சூர்யாவோட ஆக்டிங் சொல்லுவேன். ஆக்டிங் நல்லா இருந்தது. சூர்யாவோட ஆக்டிங்னு போகும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா பார்த்து சிரிக்கவே மாட்டாரு, கண்ணாடி முன்னாடி சிரிக்க ட்ரை பண்ணாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அவர் சிரிக்கிறதுக்கு எழுதின ஸ்டோரி நல்லா இருந்தது. சூர்யா இந்த இடத்துல சிரிக்கிறான் அப்படின்றதுக்கு மெனக்கட்டது வந்து சூப்பராகவே இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ்ல அந்த ஊரே சிரிக்கும் பாரு, அதுக்கு ஒரு 10% போட்டிருக்கலாம். அதாச்சும் சீரியஸான சீனுன்னு எடுத்து வச்சிருக்காங்க, லாஃப்டர்னு எடுத்து வச்ச இடத்துல நம்மளுக்கு இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அந்த இது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நம்ம இப்படியே பார்த்துட்டு பாருன்னு எடுத்து வச்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல எல்லாருமே குபீர்னு சிரிப்பாங்க. பாருன்னு ஒன்று இருக்கும், கல்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஏதாவது அந்த பேருக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங்ல லவ்னு ஒன்று வச்சிருப்பானுங்க, லவ் அந்த அளவுக்கு பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க, அது 2வது பட்சம். அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாவே. எனக்கு தெரிஞ்சு இது எடிட்டர் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். வார் வந்து செகண்டாக வர வேண்டியது, லாஸ்ட்டாக வர வேண்டியது நினைக்கிறேன். எடிட்டர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு போல. அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா யாருமே ஃபைனல் கட் பார்க்கல போல, அப்படியே விட்டுட்டாங்க. மேபி இதுக்கு வந்து அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க படத்தை. ஐயா கங்குவா படம் பார்த்துட்டே நல்லா இருக்குன்னு ப்ரமோஷன் பண்ண ஊரு ஐயா சூர்யா. இல்ல நான் வந்து இப்பயும் சொல்றேன், கங்குவா படம் சூப்பரா இருக்கும். நீங்க வந்து மியூசிக்கை மட்டும் கட் பண்ண அந்த சில நாய்ஸஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிட்டு கங்குவா பாருங்கன்னா நல்லா தான் இருக்கும் படம். அந்த அளவுக்குலாம் கிடையாது, நல்லா தான் இருக்கும். அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். சூர்யா கட்டின தாலியாது இல்ல சரி, இப்போ படத்துல வந்து உனக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஃபீல் ஆச்சு அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு சரி நான் ஸ்டோரியாவே சொல்றேன், டோட்டலாக என்னோட பாயிண்டாவே சொல்லிடுறேன். இது ஒரு ஸ்டோரியாவே ஒரு அறுத பழசான கதை. ஒருத்தன் வந்து கேங்ஸ்டரா இருக்கான், லவ் பண்ற பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரன்றது அறுத பழசான கதை. டப்புன்னு ஜிபியூன்னு கேட்காது பார்த்தோம். அது வந்து நடிக்கிற ஆளை பொறுத்து. அஜித்துக்கு அந்த மாசம் இருக்கு, நடிக்கலாம். இல்ல நடிக்கிற ஆளையும் பொறுத்துட்டு அப்புறம் அஜித்தை பத்தி பேசினா எப்படி? இது வந்து நம்ம வந்து அணில் வறுவல் பண்ணிட்டு இருக்கோம். அணில் வறுவல் தவளக்கறி வறுவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்க ஆமகறி போடக்கூடாது. சரி, ஜிபியூக்காக ஒரு காவிய வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க அந்த வீடியோவையும். இது கதையாவே ஒரு அறுந்த பழசான கதை. சரி, ஆனா அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு லவ்வுக்காக. சரி, திருப்பி அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு ஒண்ணு திருப்பி அந்த வாரம் எடுக்கிறாப்புல. என்ன இது? அதாச்சும் ஒரு பொண்ணு வரா திருத்திடுவான்னு சொல்லிட்டு சரக்கு விட்டுருவாங்க, சரக்கு அடிக்கிற சரக்கு. திருப்பி அந்த பொண்ணு போயிட்டான்னு சொல்லிட்டு மரக்கத்துக்கு சரக்கு குடிக்கிறேன்னு அதே போல தான் இருக்கு. அருமையான டைலாக்கா இருக்கு. சரி, அடுத்து இந்த ஸ்டோரி இது போயிட்டாச்சு. அண்ட் இந்த ஸ்டோரிக்கு வந்து வலு சேர்க்கிற இதுவே வந்து சூர்யாவோட ஆக்டிங்கும் சந்தோஷ் நாராயண மியூசிக்கும் தான். அதே மாதிரி பூஜா ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. பூஜாத்துக்கு சும்மா டான்ஸ் பேருக்கு டான்ஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் தமிழ் சினிமா, அதே மாதிரி தெலுங்கு சினிமாவில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கேரக்டருக்காக நடிக்க வச்சிருப்பாரு. எனக்கு அது ஆக்சுவலாக அப்படிதான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பீஸ்ட்ல பார்த்துருப்போம் தமிழ் படத்தில், அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி முகமூடியிலையும் சரி, அவங்கள வந்து ஒழுங்கா ஆக்டிங்காக யூஸ் பண்ண படமா நான் இந்த படம் தான் பார்க்குறேன். தளபதி 69 வருது, அதில் எப்படி நடிச்சிருக்காங்களா இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். தளபதி 69 முடிஞ்சதான் தெரியும், பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து படத்தில் வந்து பெரிய இதாக பிடிக்கிறது என்னன்னா, இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து அப்பாவும் பையனை மீட் பண்ணுற சீன் ஒன்று இருக்கும்ல. அப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்க, இவர் தேடி தேடி போவார், பையன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த சீனை வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். எப்படியோ கொண்டு போயிருக்கலாம், இல்லை பிஜிஎம் வச்சு வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அதை வந்து ஃபன் டோனுக்கு டக்குன்னு மாற்றினது வந்து எனக்கு பிடிக்கல, பெரிய மைனஸாக பார்க்குறேன். அதே மாதிரி வந்து அப்பா வந்து இவன் தான் என் பையன் அப்படின்னு சூஸ் பண்ணுற இடம் இருக்குல்ல, எனக்கு அதை பார்க்கும்போது வந்து ஜில்லால வந்து மோகன்லால் செலக்ட் பண்ணுவார்ல, அந்த சீனை பார்க்குற ஃபீலே வந்தது. ஏன்னா வந்து அது வரைக்கும் வீட்டில் இருக்க ஒரு பையனா அப்படின்னு தான் வச்சிருப்பாரு. ஐயா எப்போ வந்து பேட்டில் அடிச்சதுக்கு அப்புறம் இவன் தான் என் பையன் அப்படின்னு. இதுவே லைட்டா ஜில்லா படத்தோட கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் அப்படிதான். ஜில்லா படத்தை வந்து சூர்யா நடிச்சு அதான் அழுகப்பட கதைன்னு சொன்னேன். அப்புறம் எல்லாம் அப்படிதான், அப்பாவை தப்பு பண்ண விட மாட்டேன், அது மாதிரி தான் தங்க மீன் மாசு வைக்கிறது. அதாச்சும் ஒரு பையன் வந்து கிளாஸ்ல வந்து நல்லா படிப்பான். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜில்லா ஐயாக்கும்
ரெட்ரோக்கும் வந்து தனி வீடியோ போடலாம், கம்பேரிசன் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் வீடியோ. அது கம்பேரிசன் வீடியோ வேணா இந்த வீடியோக்கு வந்து ஒரு 100 லைக் போடுங்க, நான் கம்பேரிசன் வீடியோ போறேன். கம்பேரிசன் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டும் பண்ணுங்க, கம்பேரிசன் வீடியோ வந்து. அதுக்கப்புறம் இல்லாம இது கிளாஸ்ல வந்து ஒரு நல்லா படிக்கிற பையன் இருப்பான், ஆனா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவான். அந்த ஒருத்தன் அழகா இருப்பான், கமிட் ஆகணும் ட்ரை பண்ணிருப்பான், ஆனா பொண்ணே கிடைக்காது. அதே போல தமிழ் சினிமால ஒரு ஆள் இருக்காப்ல, நல்லா நடிப்பாரு, அழகா இருப்பாரு, சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருப்பாரு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. ஆனா மூதேவி பழக்கம் வந்து தெரியல, நல்ல படம் எடுக்கிறதே இல்ல. எனக்கு வந்து என்னன்னா, ஜெயம் ரவி வந்து டிவோர்ஸ் ஆகும்போது ஒரு நோட்டீஸ் விட்டுருப்பாரு தெரியுமா, அவர் டிவோர்ஸ்க்கு என்ன ரீசன் சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து சூர்யா விரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்து கயிறு லைட்டா சைட்ல ஏறுற மாதிரி தெரியுது, உங்களுக்கு தான் கட்டுவாருன்னு நினைக்கிறேன். அடுத்து முட்டு தர்றது ரீசன் சொல்றேன், விட்டுலாம் தரல, இருக்கலான்ற இதுல சொல்றேன். அதான் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிட்டா நீங்க பண்ணிப்பீங்க, அதானே என்ன பார்த்தா எப்படி தெரியுது. அடுத்து சொல்ற அளவுக்கு படத்துல ஒண்ணும் கிடையாது. அதான் சொல்றேன், சாங்ஸ் படத்துல வந்து பிளஸ் பாயிண்டா சொல்ல வேண்டியது 2 விஷயம் தான், சாங்ஸும் சூர்யா ஆக்டிங் மட்டும் தான். அதுக்கு அடுத்து அந்த சிங்கிள் ஷாட் ஃபைட் ஒன்று வச்சிருப்பாங்க, அது உண்மையா சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த ட்ரெயின்ல ஒரு ஃபைட் சீன் வரும் பார்த்தியா, எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து ஃபுல்லாவே காமிச்சிருக்கலாம், நடுவு சூர்யா போட்டா ஏன் தான் போட்டானுன்னு தெரியல, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டா ஃபீல் ஆகுது. அதுதான் பையன் சண்டை போடுறதுலாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அது வந்து இவர் வந்து என்ன நினைச்சிருக்கா, ஜெகமே தந்திரம் வந்து யாருமே பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டா ஓடிடியில வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு அவர் படத்துல இருந்து ஒரு சீனை காப்பி அடிச்சு இந்த படத்துல எடுத்திருக்காரு. இல்ல ஆனா அவருக்கு தெரியல, காப்பிலாம் இல்ல, அவர் வந்து ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு, அவர் படத்துக்கு அவரே ரெஃபரன்ஸா. ஆமா, அதான் நான் ஒரு ஜெகமேந்தா இருக்கான்னு சொல்லி சில பேர் பார்ப்பாங்களா, பார்க்காதவங்களா. அதாச்சும் எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய ஹீரோஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒரு தனியான இடத்துக்கு போயிட்டா அந்த இடத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்ண வரமாட்டாங்க சொல்லிட்டு, அதனால அந்த படத்துக்கு வந்து ஈஸியா ஓகே சொல்லிடுறாங்களோன்னு வந்து. எப்படி இப்போ லியோ வந்து விஜய் வந்து காஷ்மீர் போயிடுவாரு, அடுத்து அஜர்பைஜானுக்கு வந்து விடாமுயற்சி கிளம்பி போயிடுவாரு. அதே போல இது ஒரு தனித்தீவு அப்படின்னு சொன்னோடனே சூர்யா கிளம்பி போயிட்டாரோன்னு தோணுது. ஆனா சூர்யா வந்து எதுக்கு அவரை விஜய் அஜித்தோட கம்பேர் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுங்க. அது முதல்ல படம் நல்லா இருந்தா நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லி வீடியோ முடிச்சு விட்ரு. அதாச்சும் படம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஜிகிர்தண்டா மாதிரி நல்லா ஸ்டார்ட் ஆயிட்டு, மகான் மாதிரி இது இன்டர்வல் போர்ஷன்ல ஓரளவு உப்பு எடுத்துட்டு ஜெகமே தந்திர மாதிரி மொக்கையா முடிச்சிட்டாங்க. ஒன் டைம் கூட பார்க்க முடியாது. இல்ல கார்த்திக் சுப்ராஜ் இல்ல பார்க்கலாம், என்ன சொல்றீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் ஃபேனு, சூர்யா ஃபேனு, இந்த மாதிரி எதுவுமே இல்லாம சும்மா எனக்கு போர் அடிக்குது ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உட்காந்து பாருங்க, நல்லா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஓவரா யோசிக்காதீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் படமா பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நிறைய ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும், அதை வந்து ஒரே ஃபிளஷா பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து யூடியூப்ல அதிகமா பார்க்கறாங்கன்னா இது தேட்டர்ல வந்து உங்களுக்கான படமா தான் நான் ஃபீல் பண்றேன். தேட்டர்ல வந்து நீங்க ஒரே டிக்கெட் கொடுத்துட்டு 2.5 மணி நேரம் பார்க்கலாம். ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிமா ஒண்ணா எடுத்து வச்சிருப்பாரு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. கோழி எடுத்தான்னு பார்த்தேன். சொல்லு ப்ரோ. ஹாய் ஓம்பு பாய்.